உங்கள் லைஃப் என் லைஃப் எல்லாத்தோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்குது. இந்த படம் 2025 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த படம் ரீசெண்டாக நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட பேர் த லைஃப் லிஸ்ட். இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, ஒரு பில்லியனர் லேடிக்கு வந்து அவங்களுக்கு வந்து 2 பசங்களும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அது கூட சேர்த்து அவங்களுக்கு நிறைய வாரிசுகளும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த லேடி இறந்துடுறாங்க. இந்த லேடி இறந்ததுக்கப்புறம் அந்த உயில் படி வந்து அந்த சொத்து வந்து யாருக்கு போகணும்னு இருக்கு. அந்த உயில் படி படித்தா அந்த 2 மகன்களுக்கும் வந்து அந்த சொத்து ஈக்குவலாக பிரிச்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த அலெக்ஸுங்கிற பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான பொண்ணு அவங்க தான். அவங்களுக்கு வந்து எந்த சொத்துமே பிரித்து எழுதப்படலை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் படியே வந்து அவங்க வந்து அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னதை அந்த அம்மா வந்து ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணு, உனக்கு வந்து சொத்து கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்களா, அவங்க அம்மாவோட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா, இந்த பொண்ணோட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சா. இந்த படம் பார்த்தீங்கன்னா நடுவில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பொண்ணு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், அந்த லிஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற விஷயமும் ஒவ்வொன்றும் ரொம்ப சூப்பராக ஃபீல் குட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இந்த படம் சின்ன வயசில் நாம் நிறைய விஷயம் ஆசைப்பட்டிருப்போம். நிறையா பெரியவன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் வளர வளர சில சுச்சுவேஷன் டைம்னால நம்மளால் எதுவுமே அதெல்லாம் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஆனால் இந்த லைஃப் லிஸ்ட்டை வச்சு இவங்க கம்ப்ளீட் பண்ணுற இந்த படம் எனக்கு வந்து ஒரு நியூ ஸ்டோரியாகவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம்.